வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை பார்ப்போங்க. சுக்கிர பகவான் தற்போது உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். சுக்கிரன் ராசியில் இருந்தால் ரொம்ப அருமையான பலன்கள் நடக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள், எலக்ட்ரானிக் திங்ஸ் அதெல்லாம் வாங்கணும்னு தோணும். இதெல்லாம் வாங்கியும் தரும் உங்களுக்கு சிலருக்கு. அதனால் சுக்கிரன் ராசியில் இருந்தால் பல பொருட்கள் சேர்க்கை ஏற்படணுங்கிறது ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு மாதிரி காதலுக்குடைய கிரகம், காமத்துக்குடைய கிரகம். அப்போ என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசில் இனிமையான நினைவுகளை தரும். யாரு கூடயாவது நம்ம பேசியிருப்போம், ஏற்கனவே யாரு கூடயாவது பழகி இருந்திருப்போம், அவங்க கூட மறுபடியும் பேசணும், பழகணும், அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், தவிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்குங்க, அவங்க கூட பேச முடியாதா, பழக முடியாதா, அவங்கள லவ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். அதனால் மனசு ஒரு மாதிரி ரம்மியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். தானாக பேசி தானாக சிரிக்கிறோம் இல்லையா, அது இந்த டைமில் தான் அப்படி நடக்கும். அதனால் மிகுந்த பூரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாங்க. இரண்டாம் அதிபதியான குருவை எடுத்துக்கிட்டோம்னா 6வது இடத்துல தான் இருக்கார். பொதுவாக இரண்டாம் அதிபதி 6வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு பணவரவெல்லாம் இருக்கும், ஆனால் அந்த பணவரவு நோய்க்கோ கடனுக்கோ செலவாயிரும். ஏதாவது ஒரு வகையில் செலவு வரணுன்றக்கும் செலவாயிரும். ஒரு சிலருக்கு பண தட்டுப்பாடுகள் ஏற்படணுங்கிற ஒரு விதி இருக்குது. 6ல் குரு இருந்தால் பண தட்டுப்பாடு சிலருக்கு ஏற்படும். அப்போ 6ல் குரு இருக்கிறது உங்களுக்கு நார்மலான பலன்களை தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சரி. ஆனாலும் 2வது இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால, 2வது இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு நினைத்த இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதேனும் ஒரு விதத்தில் பண வரவு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் இந்த தை மாதத்தை பொறுத்தளவு பண கஷ்டம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. அப்போ பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பொருளாதார விருத்தியை இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாங்க. செவ்வாய் 2வது இடத்துல இருந்தால் பணத்தை கொடுக்கணுங்கிறது ஒரு விதி. அதனால் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குங்க. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி அவர் தான். சூரியன் 10வது அதிபதி உங்களுக்கு 3வது இடத்துல தான் இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி 3வது இடத்துல இருக்கிற போது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிற விதி இருக்குங்க. அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் பலவித முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வந்தால் தாராளமாக தொழில் தொடங்குங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பலவித முன்னேற்றங்கள் ஏற்படணுங்கிற ஒரு விதியும் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி சூரிய பகவான் 3வது இடத்துல இருந்தால் நல்ல தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். எடுத்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே சூரியன் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. குரு பகவான் 6வது இடத்துல இருக்கனால சிலருக்கு பணம் தொலையும், நகை தொலையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் பணம், நகையை பத்திரமாக வச்சுக்கணும். தேவையில்லாமல் எதுலேயும் முதலீடுகள் பண்ணக்கூடாது. இந்த லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி லைன்லலாம் போகக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம போனோம்னா பணத்தை இழக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் அந்த லைனில் மட்டும் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 6ல் தான் இருக்கார். 5ஆம் அதிபதி 6ல் இருந்தால் உங்களுடைய மூத்த குழந்தைக்கு மட்டும் ஏதேனும் நோய் நொடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு சில நோய் நொடிகள் கொஞ்சம் வரலாம்.
அடுத்து சனி பகவானை எடுத்துக்கோங்க. சனி பகவான் உங்களுக்கு 4வது ராசியில் தான் இந்த மாதம் வந்து இருக்க போகிறார். சனி வந்து 4வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி ஆனாலும் 4ஆம் அதிபதி 4வது இடத்துலையே ஆட்சி பெற்று காணப்படுறதுனால உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அதனால் சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வந்து வாங்கலாம், வாங்கி தரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். சொத்தில் இருக்கிற பராமரிப்பு செலவுகள் எல்லாமே விலகும். அதனால் பூர்வீக சொத்துக்கள் கூட கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தாயார் நல்லா இருப்பாங்க. தாயாருக்கு நினைத்த காரியத்தில் வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலை வந்து சீராக வந்து இருக்கும். தாயாருக்கு நல்ல பேரு புகழ் எல்லாமே வந்து கிடைக்கணும்னு இருக்கும். அதனால் 4வது இடத்துல சனி இருந்தால் கூட உங்களுக்கு நன்மைகளவே தர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். 5வது இடத்தை பொறுத்தளவு ராகு பகவான் இருக்கார். ஆனால் 5வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு புத்திர தோஷம் வந்து ஏற்படும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விருச்சிக ராசிக்கார பெண்கள் கர்ப்பமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ல் ராகு இருக்குது, 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. இந்த அமைப்பு வந்து அபார்ஷன் பண்ணுற அமைப்பு. அப்போ நமக்கு கரு வந்து ஆட்டோமேட்டிக்காக களையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை வந்து தருங்க. 5வது இடத்துல ராகு இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வளர்ச்சியில் வந்து கொஞ்சம் தடைகள் வந்து கொடுக்கும். ஆனால் தடைகள் கொடுக்கும்னாலும் இன்னொரு 1 வருஷத்துக்கு தான் அந்த மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். அப்போ கேது வந்து மிகுந்த யோகத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். 11ல் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் எப்பயுமே அதிகமான நன்மைகளையே தருவாங்க. நினச்ச காரியங்களில் வந்து வெற்றிகளை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்லா ஜெயிக்கலாம், மகிழ்ச்சி பொங்க வாழலாம், நிறைய உதவிகள் வந்து நமக்கு கிடைக்கும். சொந்த பந்தக்காரங்களும் நமக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி அந்நியர்களும் வந்து நமக்கு உதவிகள் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கேது 11வது இடத்துல இருக்கிற கிரகங்கள் எப்பயுமே வந்து ஏதாவது நமக்கு ஒரு கெட்ட பேரை வந்து தர மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனால் பேர் கெட்டு போகிற மாதிரியான எந்த செயல்களையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஆக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு கிரகநிலைகள் வந்து இந்த தை மாதத்தில் நல்லா இருக்கிறனால பல அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.